அக்கா ஒரு டீ ஒன்று தரேன்ப்பா. Yeah. That's right. Come on. Go hey, go hey, go. Get back. Get back. Get back. Get back. Get back, step back. Get back, step back. வணக்கம். வாங்க. நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணோம். முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணல. அது சரி, இப்போ எதுக்கு ஜாயின் பண்றீங்க? என்னது? இல்ல, இப்போ எதுக்காக ஜாயின் பண்றீங்கன்னு கேட்டேன். எனக்கு இந்த 6 பேக் இல்ல 8 பேக் வேணும். ஓஹோ. ஒரு மாசத்துல வரும்ல? அது என்ன அமாவாசையா மாசம் வரதுக்கு? ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணா 7-8 மாசத்துல வரும். ஓ சரி. ஃபீஸ் எவ்வளோ? வருஷத்துக்கு 15,000 ரூபா. வருஷத்துக்கு 15,000? இந்த 200-300 ரூபாய்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அவுட் ஃப்ரீ தான். சரி செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்தா நாளையில இருந்து கண்டினியூஸா வந்துருங்க. பிடிக்கலனாவா? முதல்ல வந்து செஞ்சு பாருங்க, பிடிக்குதா பிடிக்கலன்னு அப்புறம் பார்ப்போம். ஹலோ, இங்க வாங்க. இதை செய்யறேன் சார். வாங்க சொல்றேன். வாங்க இங்க வாங்க. இந்தாங்க, ஃபர்ஸ்ட் இதுல செய்யுங்க. என்ன சார் இதெல்லாம்? செய்யுங்க சொல்றேன்ல. செய்யுங்க. ஸ்டார்டிங். ஆமா. ஐயோ தப்பிச்சுட்டா சாமி. வைடா சொல்றல, முதல்ல ஜிம் விட்டு வெளிய போடா. அந்த 8 பேக் கொள்ளாரு. என்னடா நிக்கிற? போடா. 8 பேக் வராதா? போடான்னு சொல்றல, போடா. சாவுராக்கி காலையிலே காலை உடைச்சான். டேய் அதை க்ளீன் பண்றா. டேய் அத பாறறனா? சண்முகண்ணா வீட்ல இருந்து வராங்கண்ணா. டேய் சண்முகம். வீட்ல இருந்து உன் சம்சாரம் வந்திருக்காங்க. தேவையில்லாம பேசாம பார்த்து பொறுமையா பேசி அனுப்புடா. வாமா. வாடா டேய். போய் டீ சாப்பிட்டலாம் வா. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. டேட் தள்ளி போயிருக்கு. வா உட்காரு. மேடம் வணக்கம் மேடம். இதான் என் ஒய்ஃப் கவினிலா. ஹாய். அன்னைக்கு நைட்டு கார் ரிப்பேர்னு கால் பண்ணாங்கல்ல, இவங்க தான். கூட இருக்கிறது யாரு? அவங்க கூட இருக்கிறவரு ஹஸ்பண்டா? அது மாதிரி தான். அது மாதிரினா சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டிதாம்மா. கழுத்துல தாலியை காணும், கால்ல மெட்டி போடல, புருஷ பொண்டாட்டின்னு சொல்றீங்க? ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்க காதுல விழ போகுது. கூப்பிடுறாங்க, போலாம். அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிராதா? அது அவங்க லைஃப், நமக்கு எதுக்கு? கவினிலா வா போலாம். இப்போ எதுக்கு ஓவரா டென்ஷன் ஆற? ரிசல்ட் பாசிட்டிவ்னு தானே வந்திருக்கு. குழந்தை பிறந்துடலையே. கவலைப்படாத, உன்னை அப்பா வாக்கிட மாட்டேன். வா.
மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி நமக்கு கொஞ்ச நாள் தானே ஆகுது. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. வா. உன் கூட எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியா இருந்தனோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்பட வச்சுட்டு சங்கீத். ஹே, அபார்ஷன் பண்ணதுனால நீ கூட வைஃப் மாதிரியே பேசுற வேண்பா. சரி 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 சரி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? நீ மட்டும் எதுக்கு இப்போ ஹஸ்பண்ட் மாதிரி அக்கறை காட்டுற? கேர்ள்ஸ்னாலே ரொம்ப வீக் தானே, அதான். ஏய், யார வீக்குன்னு சொல்ற? உங்களை தான். அப்படியா? பாய்ஸ் தான் ரொம்ப வீக். எதுல சொல்ற? எல்லாத்துலயும் தான். இல்லன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எப்படி? அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு கிட்ட இருந்து 2 minutesல அவன் மொபைல் நம்பர் வாங்க முடியுமா? உன்னால ஒரு பையன் கிட்ட வாங்க முடியுமா? ஷோ. சரி, நானும் வாங்கி காட்டுறேன். இதுபடி நம்பரோட வரேன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஐ எம் சங்கீத். டிசைன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரோக்ராம் இன்ஜினியராக இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? இருக்கேன். உங்க ஃபேஸ்புக் ஐடி உனக்கு எதுக்கு அது? வாட் யூ வாண்ட்? ஆர் யூ மேட்? ஒரு பொண்ணு தனியா நிக்க கூடாதே, உடனே ஜொல்லி விட்டுக்கிட்டு பின்னாடியே வந்துருவீங்களே. இவ்ளோ டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, டீசன்சி இல்ல? ஓகே, கோவப்படாதீங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ப்ளீஸ். யப்பா, கடலை போடுறதுக்குன்னே வரானுங்க. இப்ப பார். Excuse me? Hey, Benba. How are you? What a surprise. அப்புறம் ஃபிகருக்கே பஞ்சர் ஆவானுங்க. எப்படி நம்ம இருக்கு? ஃபிகர் கட்சா விட்டுருவானுங்களா? இங்க போதுண்டா போதுண்டா, நீ வா வெண்பா போலாம். Hey, யாரா நீ? எதுக்குடா கையை பிடிக்கிற? கையிடுறா. வெண்பா, யார் இவன்? சங்கீத், ப்ளீஸ், இது என் பர்சனல். கேட்டல்ல? பர்சனல். போ போ, போயிட்டே இரு, நிக்காத. பர்சனலா? அப்புறம் வெண்பா, லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சந்தோஷமா இருக்கியா? எதுக்கு இந்த மாதிரி சில்லி பசங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்? என்ன சிச்சுவேஷன் சாங் போட்டு சிம்பாலிக்கா திட்டுறியா? நான் யாருமா உன் பர்சனல்லாம் தலையிட? என் பர்சனல் தான் சொல்வாங்க. அப்போ உனக்கு எனக்கு நடுவுல ஒளிவு மறைவுலாம் இருக்குங்கிற. நான் மட்டும் எல்லாம் ஓப்பனா பேசிடணும். நீ மட்டும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே வேற ஒண்ணு பேசுவ, பழகுவ. இப்போ எதுக்கு இந்த தத்துவம்லாம்? அவனை பத்தி உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? டைரக்டா கேளு. எதுக்கு கொசுவத்தி மாதிரி சுத்தி வளைச்சு பேசுற? அவன் பேரு இளங்கோவன், என்னோட ஃபியான்சே. கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு பயமா? பயம்லாம் இல்ல. இது நாள் வரைக்கும் வீட்டோட சட்டத்துக்காக வாழ்ந்தேன். இப்ப கல்யாணம் ஆயிட்டா புருஷனுக்காக வாழணும். அப்புறம் குழந்தை பிறந்துட்டா அவங்களுக்காக தயாராகணும். கடைசி வரைக்கும் எனக்கான லைஃபை வாழ முடியாதுல்ல. உன் கூட டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அததான் இளங்கோ நானும் சொல்ல வரேன். போதுமா?